Hi everybody, welcome to JKP Knowledge World. In this video, we are going to watch the interesting informations about Bruce Lee and his quotes. Bruce Lee, பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல, எனக்கும் அப்படிதான் இந்த ஸ்டோரி படிக்கும்போது இருந்துச்சு. இந்த வீடியோல அவரை பத்தி பார்ப்போம். Before that, if you didn't subscribe my channel, click subscribe and bell button to see all my videos. Let's start. Bruce Lee was born on November 27, 1940 in San Francisco. A few months after his birth, Bruce Lee and his family moved to Hong Kong. He was a child actor appearing in more than 20 films. Bruce Lee நவம்பர் 27 1940 வருஷம் சான் பிரான்சிஸ்கோல பிறந்தாரு. ப்ரூஸ் லீ பிறந்து கொஞ்ச மாசத்திலேயே அவங்க குடும்பத்தோட ஹாங்காங் போயிருக்கிறாங்க. 20க்கு மேற்பட்ட படங்கள்ல அவர் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கிறாரு. His aim was to become a gangster leader, so he had created a gang with some children and named as Junction of the Street. He was there wherever the disputes were arised. He fought oftenly. ஒரு கேங்ஸ்டர் தலைவனா இருக்கணும்ன்றது தான் ப்ரூஸ் லியோட எய்மா இருந்துச்சு. அதுக்காக அங்க இருக்க பிள்ளைங்களெல்லாம் சேர்த்து அவரே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஜங்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரீட்னு பேரும் வச்சாரு. எங்கெங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் ப்ரூஸ் லீ இருந்தாரு. அதிகப்படியான சண்டைகள் போட்டிருந்தாரு. When he was 13 years old, Bruce Lee began to studying martial arts under the legendary Ip Man. He also joined boxing class in the school. Without completed learning, he had participated in championship competition and won the cup. இப்படியே நிறைய சண்டைகள் போட்டுட்டு இருக்க ப்ரூஸ் லீ தன்னோட 13வது வயசுல ஏதாவது ஒரு தற்காப்பு கலை கத்துக்கணும்னு முடிவு பண்றாரு. அதுக்காக அவர் சூஸ் பண்ண மாஸ்டர் தான் லெஜெண்டரி ஐபி மேன். அது மட்டும் இல்லாம அவரோட ஸ்கூல்ல பாக்ஸிங் கிளாஸும் சேர்றாரு. பாக்ஸிங் கிளாஸ் ஃபுல்லா கத்து முடிக்காமையே தன்னோட ஸ்கூல்ல நடக்கிற சாம்பியன்ஷிப் காம்படிஷன்ல கலந்துகிட்டு நல்ல பாக்ஸிங் தெரிஞ்ச பாக்ஸரோட விளையாண்டு ஜெயிக்கவும் செய்றாரு. Bruce Lee's mother did not like him to become a gangster. So at the age of 18, his mother gave $100 and sent him to the United States to live with friends of the family for higher studies. எந்த அம்மாக்கு தான் தன்னோட பையன் கேங்ஸ்டரா இருக்கிறது பிடிக்கும், அதே மாதிரி தான் ப்ரூஸ் லியோட அம்மாக்கும் அது பிடிக்கல. அதனால ப்ரூஸ் லியோட 18வது வயசுல அவர் கையில $100 கொடுத்து திரும்ப யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு அனுப்பி அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வீட்டுல தங்க சொல்லி மேற்படிப்பு படிக்க சொன்னாங்க. He had no interest to study further. He used to work in the restaurant for surviving. Bruce Lee wanted to open martial arts school in the United States of America. Instead of that, he worked a lot for the money. நம்ம ப்ரூஸ் லீக்கு மேல படிக்கவும் இருப்போம்ல, அவர்கிட்ட வெறும் $100 தான் அவங்க அம்மா கொடுத்திருந்தாங்க. அதனால அவரோட வாழ்வாதாரத்துக்கு அவர் நண்பர் வீட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அமெரிக்கால மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் வைக்கணும்ன்றது அவரோட பெரிய கனவா இருந்துச்சு. அதுக்காக நிறைய இடத்துல வேலை பார்த்து சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சாரு. Eventually, he opened the martial arts school, but nobody was joined because of his age. So he was pushed to prove himself. Because of that, he joined the demonstration competition. He had practiced a lot. ஒரு வழியா ப்ரூஸ் லீ மார்ஷியல் ஆர்ட்ஸுக்குன்னு ஒரு ஸ்கூலும் ஓபன் பண்ணாரு. ஆனா யாருமே அங்க வந்து சேரல. காரணம் அவர் ஒல்லியா இருக்கிறதுனாலயும் அவரோட வயசுனாலயும் தான். அதனால அவர் திறமையை நிரூபிச்சு காட்டணும்ன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. அதுக்காக டெமான்ஸ்ட்ரேஷன் காம்படிஷன்ற ஒரு காம்படிஷன்லயே அவர் கலந்துக்கிட்டாரு. All the Americans were laughed on him because of his age and appearance. They had laughed until they saw the Bruce Lee's performance. After that, many of them were joined in the Bruce Lee's martial arts school. அவர் திறமையை காட்ட ஸ்டேஜ் ஏறும்போது அங்க இருந்த அமெரிக்கர்கள் எல்லாருமே அவரோட உருவத்தை பார்த்து இந்த பையன் வந்து என்ன பண்ணிட போறான் அப்படின்னு சிரிச்சாங்க. ஆனா ப்ரூஸ் லீ அவரோட திறமையை காமிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வியந்து போனாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஸ்கூல்ல நிறைய பேர் சேர்ந்து கத்துக்கவும் ஆரம்பிச்சாங்க. He got married at the age of 19. His wife name was Linda Lee. He had 2 kids. Their name was Brandon Lee and Shannon Lee. தன்னோட 19வது வயசுலயே ப்ரூஸ் லீ லிண்டா லீன்றவங்கள திருமணம் செஞ்சாரு. அவருக்கு 2 குழந்தைகளும் உண்டு. பையன் பேரு பிராண்டன் லீ, பொண்ணு பேரு ஷானோன் லீ. One Chinese martial arts master told to Bruce Lee that not to teach Chinese martial arts to Americans, but he did take his words. So that master called Bruce Lee for one-to-one fighting. ஒரு தடவை சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் ப்ரூஸ் லீ கிட்ட வந்து இது சைனீஸோட கலைகள், இதை நீங்க அமெரிக்கனுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா ப்ரூஸ் லீ அதை காதுல வாங்கிக்கவே இல்லை. அதனால கோவப்பட்ட அந்த மாஸ்டர் ப்ரூஸ் லீய சண்டைக்கு கூப்பிட்டாரு. ஒருவேளை ப்ரூஸ் லீ இந்த சண்டையில ஜெயிச்சிட்டா இந்த ஸ்கூல் அப்படியே தொடரலானோ, மாஸ்டர் ஜெயிச்சிட்டா
ப்ரூஸ்லி அமெரிக்கா விட்டே போயிடணும்னு கண்டிஷன் போட்டாரு. He had fought and won the master within 3 minutes. But he was worried about that because for the first time he took this much time to complete one fight. அந்த மாஸ்டர் கூட சண்டை போட்டு 3 நிமிஷத்துல ப்ரூஸ்லி ஜெயிச்சிட்டாரு. ஆனா அதை நினைச்சு அவர் வருத்தப்பட்டாரு. ஏன் தெரியுமா? முறையா ப்ரூஸ்லி ஒரு சண்டையை முடிக்கிறதுக்கு 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது அதிகமான நேரம். Eventually, he had opened classes and taught martial arts to everybody. He also acted many movies. He was very famous on that time. அந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் ப்ரூஸ்லி அவர் ஆசைப்படியே அவரோட ஸ்கூலை ரன் பண்ணாரு. எல்லாத்துக்கும் பாரபட்சம் இல்லாம அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக் கொடுத்தாரு. அந்த டைம்ல அவர் நிறைய படங்கள்ல நடிச்சாரு. ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்தாரு. Because of some health issue, Bruce Lee returned back to Hong Kong. He died at the age of 33, which means July 20, 1973. There have been many rumors about his death. Bruce Lee தன்னோட உடல்நல சரியில்லாததுனால திரும்ப ஹாங்காங்கே போனாரு. தன்னோட 33வது வருஷத்துல, அதாவது ஜூலை 20, 1973வது வருஷம் அவர் இறந்து போனாரு. அவர் இதனாலதான் இறந்திருப்பாரு, அதனாலதான் இறந்திருப்பாருன்னு இன்னமும் நிறைய வதந்திகள் பரவிக்கிட்டு தான் இருக்கு. அவர் இயற்கையா தான் இறந்தாரா இல்ல கொல்லப்பட்டாரான்னு இன்னும் நிரூபிக்கப்படவே இல்லை. Now we move on to some achievements of Bruce Lee. அவரோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப அவர் பண்ண சாதனைகள்ல சில இதை பத்தி பார்ப்போம். Bruce Lee could do around 1500 push-ups with both hands in one go, 400 on one hand, 200 on 2 fingers and 100 on one thumb. புஷ்அப்ஸ் நினைச்சாலே சில பேருக்கு கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம ப்ரூஸ் லீ ஒரே நேரத்துல 2 கையை யூஸ் பண்ணி 1500 புஷ்அப்ஸ் பண்ணுவாராம். ஒரு கையில 400 புஷ்அப்ஸ் பண்ணுவாராம். 2 விரல்களை பயன்படுத்தி 200 புஷ்அப்ஸ் பண்ணுவாராம். கட்டை விரல்களை மட்டும் பயன்படுத்தி 100 புஷ்அப்ஸ் பண்ணுவாராம். Bruce Lee could punch 9 times in 1 second, while his 1-inch punch could force a 75 kg opponent 5 to 6 meters away. Bruce Lee-ஆல ஒரே செகண்ட்ல 9 பஞ்ச் கொடுக்க முடியும். அவரோட 1-inch பஞ்ச், அதாவது நிக்கிற ஆளுக்கும் அவர் கைக்கும் ஒரே இன்ச் தான் வித்தியாசம். அவரோட அந்த 1-inch பஞ்சில் ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு 75 கிலோ இருந்தாலும் 5லேருந்து 6 மீட்டர் தூரத்துக்கு போய் விழுந்துருவாரு. Bruce Lee is the only human to break a 45 kg of sandbag by a side kicking. Bruce Lee-ஆல மட்டும்தான் 45 கிலோ எடையுள்ள மணல் மூட்டைய ஒரே உதையில கீழே தள்ளிவிட முடியும். Bruce had to slow down his moves so that film cameras could capture his movements. Bruce Lee-ஓட ஃபைட் சீனை படத்துல அவ்வளோ சீக்கிரமா கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா அவரோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதனால அவரோட படம் எடுக்கும்போது அவரை கொஞ்சம் ஸ்லோவா ஃபைட் பண்ண சொல்லுவாங்க. Lee had punching power of 350 pounds, the same as boxing champion Muhammad Ali. But Bruce Lee weighs just 130 pounds in weight, while Ali was double his weight. Boxing champion Muhammad Ali மாதிரியே Bruce Lee-ஓட பஞ்சிங் பவரும் 350 பவுண்ட் இருக்குமா. ஆனா என்ன வித்தியாசம்னா, Bruce Lee-ஓட வெயிட் வெறும் 130 பவுண்டு தான். Bruce Lee விட டபுள் மடங்கு வெயிட் முகமது அலி. We move on to watch famous Bruce Lee quotes. Bruce Lee பண்ண சில சாதனைகளை பத்தி பார்த்தாச்சு. இப்ப அவர் சொன்ன தத்துவங்களை பத்தி பார்ப்போம். The more we value things, the less we value ourselves. நம்மளை சுத்தி இருக்கிற பொருளுக்கு அதிகமான மதிப்பு கொடுக்கறோம்னா நம்மளுக்கு மதிப்பு கம்மியா கொடுக்கறோம்னு அர்த்தம். Empty your mind. Be formless like water. You put water into the cup, it becomes the cup. You put water into a bottle, it becomes the bottle. You put water into a teapot, it becomes the teapot. Water can flow or it can crash. Be water, my friend. அதாவது ப்ரூஸ் லீ நம்மள தண்ணி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாரு. தண்ணியை ஒரு கப்பில் ஊத்துனா கப்புக்குள்ள அடங்கிடும், பாட்டிலில் ஊத்துனா பாட்டிலில் இருக்கும், பிளேட்ல ஊத்துனா பிளேட்ல இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். If you spend too much time thinking about a thing, you will never get it done. Make at least one definite move daily toward your goal. ஒரு விஷயத்த செய்யணும்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை செய்ய மாட்டீங்க. செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிருங்க. Noticed that the stiffest tree is most easily cracked, while the bamboo or willow survives by bending with the wind. புயல் அடிக்கும் போதோ இல்ல அதிகமா காத்தடிக்கும் போதோ ரிஜிட் ட்ரீ, அதாவது வளைஞ்சே கொடுக்காத மரம் சீக்கிரமா கிராக் விழுந்துரும். ஆனா மூங்கில் மரமோ காத்துக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு ஆடிட்டு திரும்பவும் நேரா வந்து நின்றோம். அதே மாதிரிதான் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா நம்ம ரிஜிட் ட்ரீயா இல்லாம மூங்கில் மரம் மாதிரி வளைஞ்சு கொடுத்து சரி பண்ணணும்.
I'm not in this world to live up to your expectations, and you are not in this world to live up to mine. இந்த உலகத்துல உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறதுக்காண்டி நானும் பிறக்கல, என்னோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறதுக்காக நீங்களும் பிறக்கல. நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருப்பேன். That's all about the interesting informations about Bruce Lee. இந்த வீடியோல ப்ரூஸ் லீயை பத்தி சில தகவல்களை பார்த்தோம். இன்னும் நிறைய பேர் ப்ரூஸ் லீயோட ஃபேனா தான் இருக்காங்க. அவரை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படிக்க ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. இதே மாதிரியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thanks for watching. If you like this video, click like button, comments and share with your friends. Don't forget to subscribe my channel. Bye bye. Take care.